Hi friends, welcome to Saidya Times. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேடாக கைனெட்டிக் சாண்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் இந்த பாத்திரத்தில் ஆற்று மணல் எடுத்து வச்சுருக்கேன். ஆற்று மணலாக இருந்தாலும் ஓகே தான், கடல் மணலாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் நல்லா சலித்து கல் இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எந்த ஒரு ஸ்டோனும் இருக்கக்கூடாது. நல்லா சலித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மணலை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் நான் 2 பவுல் மணல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதே பவுலில் ஒரு பவுல் நான் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போது மணலையும் சால்ட்டையும் ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கையாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் 1 ஸ்பூன் விம் ஜெல் எடுத்திருக்கேன். விம் ஜெல்க்கு அடுத்ததாக நான் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ அடுத்ததாக நான் டூத் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததாக இதை நம்ம நல்லா கையாலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி சேராமல் இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டோட மணலும் சேர்ந்து கட்டி சேர்ந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு திரும்பவும் சாண்ட் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் 2 பவுல் மணலும் 1 பவுல் சால்ட்டை எடுத்திருக்கனால ஸோ நான் இன்னொரு ஸ்பூன் விம் ஜெல்லும் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கைனெட்டிக் சாண்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறனால நான் 2 பவுல் சாண்டும் 1 பவுல் சால்ட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அளவாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 பவுல் சாண்டே போதும், 1/2 பவுல் சால்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த கலர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா மணலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண எல்லா சைடும் கலர் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ பாருங்கள், கைனெட்டிக் சாண்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் கைனெட்டிக் சாண்டை போட்டுக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. அழகாக நீட்டாக வந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், கட் பண்ணும்போதும் நீட்டாக வருது. சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு இதே மாதிரி வீட்டிலே நீங்களே ஹோம்மேடாக கைனெட்டிக் சாண்டு ரெடி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் இந்த மோல்டை வச்சு ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நீட்டாக கட் ஆகுது. ஹோம்மேடாக செஞ்சுருக்க கைனெட்டிக் சாண்டை வச்சு என் பையன் வச்சு விளையாடுறான். பாருங்கள். பட் குட்டீஸ், நீங்கள் கடையில் வாங்கின கைனெட்டிக் சாண்டாக இருந்தாலும் ஓகே, ஹோம்மேடாக செஞ்ச கைனெட்டிக் சாண்டாக இருந்தாலும் ஓகே, விளையாண்டு முடித்தோன்னே உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எந்த ஒரு இன்டேக் எடுக்கிறதுனாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ அண்ட் பை.